கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 8ஆம் அதிகாரத்தின் முக்கியமான சாரம்சங்களை அவர் பகிர்ந்து கொண்டு வருகிறார். இந்த பூலோகத்தில் உண்டாயிருக்கிற கூடாரத்தில் அல்ல, பரலோக கூடாரத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் மகா பிரதான ஆசாரியராகவும் நித்திய பலியாகவும் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார், பணியாற்றுகிறார். அவர் நியாயாதிபதியாகவும் அதே வேளையிலே பிரதான ஆசாரியராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று விளக்கப்படுத்துகிறார். அதைத் தொடர்ந்து அமைக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படிப்பட்ட தொழுகையாக இருந்தது, அந்த பூமிக்குரிய ஆசாரிப்பு கூடம் பரலோக மாதிரியின் ஆசாரிப்பு கூடத்தின்படியாக செய்யப்பட்டபடினாலே அதற்கான அர்த்தங்கள் என்னென்ன என்பதை விளக்கப்படுத்துவதற்குத்தான் இங்கே 9ஆம் அதிகாரத்திலே அவர் எழுதுகிறார். 8ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே, சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள், ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவனும் தன் அயலானுக்கு சொல்ல தேவையில்லை, ஒருவனும் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை என்று ஒரு வசனத்தை நாம் பார்த்தோம். இதன்படி ஏடி பிசி என்றால் என்ன என்பதையும் பார்த்தோம். அதே வேளையிலே இந்த கடைசி காலங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எபிரேய மொழியிலே மாத்திரம் இருந்த வேதாகமம் கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் பின்பு 1ஆம் நூற்றாண்டுக்கு பின்பாக இந்த சுவிசேஷ புத்தகங்கள் எல்லாம் கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. சரி, கிரேக்கத்தோடு கூட அது கையிருப்பாக வைக்கப்பட்டிருந்த அந்த பொக்கிஷமானது அனைத்து மொழிகளிலும், உலகளாவிய அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று நமது சொந்த மொழிகளிலே, தாய்மொழிகளிலே, நமது கரங்களிலே தவளத்தக்கதாக ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை தேவன் செய்திருக்கிறார். அது அவர் குறிப்பிட்ட காலங்களிலே, எந்தெந்த காலங்களிலே எல்லோருக்கும் இந்த வேத வசனம் கொண்டு சேர வேண்டும், எல்லோர் கைகளிலும் தவள வேண்டும், அதாவது மனதிலே எழுதுவேன், இதைத்தான் இங்கே ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். இனி வர காலங்களிலும் அநேக மொழிகளிலே வேகமாக மொழிபெயர்க்கப்படக்கூடிய ஒரு வேதாகம புத்தகம் தான் அமையும் என்று பார்க்கலாம். இன்னைக்கு ஹை டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் அதிகமாக வேதாகம எழுத்துக்கள், வேதாகம காரியங்கள் வெகு விரைவாக மனிதனை சென்றடையத்தக்கதான சூழ்நிலைகளிலே மீடியாக்கள் மற்ற எல்லா காரியங்களும் செயல்படுகிறது, விஞ்ஞான வளர்ச்சி செயல்படுகிறது என்பதையும் நாம் உணரலாம். அவர் தமது காரியங்களை பிரச்சாரம் செய்கிறார். அவர் பிரச்சாரம் செய்வதற்கு நாம் உறுதுணையாய்த்தான் இருக்கிறோம். அவரே வழிகளையும் வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் அறிவியலையும் பயன்படுத்துகிற கர்த்தர் என்பதை இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். தேவன் எந்த ஒரு காரியத்தை அசூர வேகத்திலே செய்கிறாரோ அதை போல பன்மடங்கு அசூர வேகத்திலே பிசாசானவன் கிரியை செய்வான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கிரியைகள் உடனடியாக வெளிவரும். ஆனால் ஆண்டவர் அமைதியாக உள்புறமாக கிரியை செய்கிறவர், மேலோட்டமாக அல்ல, மனதிலே கிரியை செய்கிறவர், மனச்சாட்சியிலே கிரியை செய்கிறவர் என்பதையும் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் நாம் ஆழமாக புரிந்து கொள்வோமானால் தேவன் எப்படி செயல்படுகிறார் என்று நினைக்கும் போது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகள் ஒன்றும் உங்களை மன வருத்தத்துக்கோ அல்லது உங்கள் விசுவாசம் அசைக்கப்படுவதற்கோ இடம் கொடுக்காமல் நீங்கள் தைரியமாக இருப்பதற்கும், அதே வேளையில நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிற அசம்பாவிதங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் ஜெபிப்பதற்கும் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே இதை ஆழமாக வெளிப்படுத்துகிறார். அன்றைய 1ஆம் உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலமும் உண்டாயிருந்தது. பூமிக்குரிய என்ற ஒரு தெளிவான வார்த்தையை இந்த எழுத்தாளர் கையாளுகிறார். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. அதன் முந்தின பாகம் குத்து விளக்கும் மேஜையும் தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். இது கிட்டத்தட்ட நம்முடைய சரீரத்தோடும், ஏனென்றால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் செய்கிற ஆலயம் என்று நமது சரீரத்தையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே நம்முடைய சரீரமும் இந்த அமைப்பிலே ஒத்து போகும். வெளிப்பிரகாரமான கூடாரம் என்பது சரீர அவயங்கள் வெளியாக இருக்கக்கூடிய அவயங்கள், உள்ளாக இருக்கக்கூடிய அவயங்களும் அதனுடைய செயல்பாடுகளும் தான் 2ஆம் கூடாரம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டி, அந்த பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிற மன்னா, துளிர்த்த கோல், இவைகளெல்லாம் அந்த நியாயப்பிரமாணம், கட்டளை 10 கட்டளைகள், இவைகளெல்லாம் நம் மனசாட்சியை குறிக்கிறதாக, ஜீவனை, ஆவி, ஆத்மாவை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அந்த தேவனுடைய பூமியிலே உண்டாக்கப்பட்ட கூடாரமாக அது எப்படி அமைந்திருந்தது என்று 7 வசனங்கள் வரைக்கும் சொல்லிவிட்டு, அதனாலே 1ஆம் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போகிற மார்க்கம் இன்னும் வெளிப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவளால் தெரியப்படுத்துகிறார். அதாவது 2 கூடாரத்திற்கும் இடையாக ஒரு திரைச்சீலை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 1ஆம் கூடாரம் என்று சொல்லக்கூடிய சரீரத்திலே இருக்கக்கூடிய வெளிப்புற அவயங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படுகிறது. அதை நீங்கள் 13ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கலாம். உள் உறுப்புகளும் மனம் சார்ந்த
அந்த இன்னர் கோர்ட்யார்டு, அந்த மனம் சார்ந்த காரியங்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவோட இரத்தமே நம்மை சுத்திகரிக்கும் என்பதை வாதிட்டு எழுதுகிறார். இந்த திரைச்சீலையானது கிழிக்கப்படாவிட்டால் நாம் உள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைகளை உணர முடியாது. அந்த பூமியில் இருக்கிற அந்த கூடாரம் இக்காலத்திலே இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு ஒப்பனையாக இருக்கிறது. 9ஆம் வசனத்திலே அப்படிப்பட்ட இந்த பலிகளும் காணிக்கைகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூரணப்படுத்த கூடாதவைகள். மனதிலே வேதாசனங்களை எழுதுவேன், புதிய உடன்படிக்கையை உண்டாக்குவேன் என்று 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே பார்த்தோம் அல்லவா? அதைத்தான் இங்கே விளக்கப்படுத்தி எழுதுகிறார். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய மாதிரிகளை நாம் கடைபிடிப்பதனாலே நமக்கு என்ன பலன் உண்டு என்று கேட்போமானால் 10ஆம் வசனத்தில் இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படிக்கு கட்டளிடப்பட்ட போஜன பானங்களும் பலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறல்ல. எ டெம்பரவரி கிளென்சிங், தற்காலிகமான ஒரு சுத்திகரிப்பை உடையதாக காணப்படுகிறது. கை கால் முகங்கள் கழுவுவது அல்லது சரீரத்தை மாத்திரம் குளிப்பது, இவைகளெல்லாம் ஒரு குளியல் என்று நாம் சொல்ல மாட்டோம் அல்லவா? அவைகளெல்லாம் ஒரு சுத்திகரிப்பு, அதே போலதான். ஆனால் முழு குளியல் என்பது வேறு. தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அதை சுத்திகரிக்கக்கூடிய முறையிலே சுத்திகரிப்பது என்று முழுமையான ஒரு குளியல். அதை போலத்தான் இந்த ஆராதனை முறைமைகளும் என்று விளக்கப்படுத்துகிறார். எ பார்ஷியல், எ டெம்பரரி, ஒரு பர்டிகுலராக கம்ப்ளீட்னஸ் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் காரியங்களை மட்டும் சொல்லிக் கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். இந்த ஆராதனை முறைமைகள் எல்லாம் வரப்போகிற காரியங்களுக்கு முன்னடையாளமாக இருக்கிறது. அப்படி என்றால் வர வேண்டியது என்ன? அந்த வர வேண்டியது தான் கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக இந்த பூமியில் உள்ள மிருகங்களுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம் சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் பலியாகி பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இந்த பூமியில் இருக்கக்கூடிய கூடாரத்தின் மேலாக தெளிக்கப்பட்ட இந்த உலக பிரகாரமான மிருகங்கள் மூலமாக சுத்திகரிப்பு உண்டாகுமானால் நித்திய தேவனுடைய அந்த ராஜ்யத்திலே பிரவேசிக்கிறவர்களாக நம்மை கணக்கிட்டு இருக்கிற தேவன் அவருடைய அந்த சுத்திகரிப்பின் முறைமையின்படியே நம்மை முழுவதுமாக பரிசுத்தமாக்கி இருக்கிறார். மனம் சார்ந்த சுத்திகரிப்பை உண்டாயிருக்கிறது என்று சொல்லி 14ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். மனசாட்சி செத்து போற அளவுக்கு செத்த கிரியைகளை நம்மிடத்திலிருந்து நீக்க வல்லமையுடையதான் கிறிஸ்துவின் ரத்தம். இப்படி கிறிஸ்து மரணம் அடைந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கையை நிறைவேற்றி அதற்கு மத்தியஸ்தராய் இருந்து உங்களுக்கும் எனக்கும் நித்திய சுதந்திரத்தை கட்டளையிட்டிருக்கிறாராம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைக்கப்பட்டிருந்த அந்த வேத வசனங்கள் தேவன் நம்மோடு வைத்திருக்கிற உறவின் அடையாளங்கள். பழைய உடன்படிக்கை, அந்த துளிர்த்த கோல் என்பது நமக்கு ஆண்டவர் மீது நமக்காக வைத்திருக்கிற எட்டர்னல் லைஃப். மரணத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்வதனாலே நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாக என்றென்றும் வாழ்கிறவர்களாக காணப்படுவோம். ஆரோனுடைய கோல் ஒடித்து உள்ளே வைக்கப்பட்டது, ஆனால் ஒரே நாளிலே, அது மறுநாளிலே என்றும் கூட வைத்துக் கொள்ளலாம், அது முழுவதுமாக பூத்து காய்ந்து பசுமையாக இருந்தது, அது என்றென்றும் இருந்தது என்று பார்க்கிறோம். இது எட்டர்னல் லைஃபுக்கு அடையாளமாக இருக்கிறது. உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற மன்னா என்பது ப்ரொவிஷன். அவர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார், இந்த உலக தேவைகள் அனைத்தையும் சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. நமக்கு தேவன் பரலோகத்தையே சொத்தாக எழுதி வைக்க விரும்பினாராம். 16ஆம் வசனம். அதனால் நமக்கு அவர் மரிக்கும் போது ஒரு மரண சாசனம், எனக்கு நிறைய சொத்து இருக்கு, அது யார் யாருக்கு போய் சேர வேண்டும் என்று சொல்லி நான் எழுதி வைக்கிறேன் என்றால், நான் எழுதி வைத்த இடத்திலே தான், எங்கே ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த இடத்திலே தான் என்னுடைய மரணம் ஏற்பட வேண்டும். வேறொரு இடத்துல எனக்கு மரணம் ஏற்பட்டிருந்தால் என்னை யாராவது சதி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதைத்தான் இங்கே இந்த 16ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்படி தேவன் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக இந்த பூமியிலே இறங்கி வந்து நம்மோடு வாழ்ந்து நமக்கு பரலோகத்தை சொத்தாக எழுதி வைத்து அவர் தமது மரண சாசனத்தை தானே எழுதி கொண்டு தமது மரணத்தை பூமியிலே நிறைவேற்றி அதை ஊர்ஜிதப்படுத்தி நம்மை பரலோகவாசிகளாக, பரலோகத்தை சுதந்திரிக்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். ஒரு உயில் மரண சாசனம் எழுதப்பட்டிருந்தால் அவருடைய அந்த மனிதனுடைய அந்த சொத்துக்கு பாத்திரவான்களாக இருக்கக்கூடிய சொத்துக்கு உரிமையாளருடைய மரணத்தை உறுதி செய்த பின்புதான் அதை பிறருக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள். அந்த எழுதப்பட்ட உறுதி செல்லுபடியாகும். அப்படி கிறிஸ்து நமக்கு பரலோகத்தையே நமக்கு தரத்தக்கதாக சகலத்தையும் செய்து முடித்தார் என்று சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்திலிருந்து அந்த 1ஆம் உடன்படிக்கையும் 2ஆம் உடன்படிக்கையும் எப்படிப்பட்ட மாறுபட்ட கருத்துகளையும் செயல்களையும் உடையது என்பதை விளக்கப்படுத்துகிறார். 1ஆம் உடன்படிக்கையும் இரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. பஸ்கா என்கிற
ஆடு இன்னும் ஒருபடி மேலாக சென்று, எப்பொழுது பாவம் உண்டாயிற்றோ ஆதாம் ஏவாளும் நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்று அவர்கள் இருக்கும்போது அவமானம், நிந்தை, பிரிப்பு, பயம், வேதனை, திகைப்பு இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக அவர் துவண்டு இருந்த போர்ல காலத்தில் அவர் ஒரு ஆடை அடித்து அந்த ஆட்டின் இரத்தத்தை பலியாக செலுத்திய பின்பு அதை தோல் ஆடைகளை உடுத்தி வைத்தார் என்று பார்க்கிறோம். அதுதான் ரட்சிப்பின் ஆடையின் அலங்காரமா இருக்கிறது. அங்கேதான் ஆண்டவர் முதலாம் உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்கிறார். அங்கே நியாய தீர்ப்பும் உண்டாகிறது. சின்ன தண்டனைகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுக்கப்படுகிறது. பிசாசுக்கு நியாய தீர்ப்பின் அனௌன்ஸ்மெண்ட் உண்டாகிறது. இது 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 3:15 வாசிக்கிறோம். எந்த ஒரு காரியத்தையும் பிரதிஷ்டை செய்யும் போது புஸ்தகம் முதற்கொண்டு அதை 19ஆம் வசனத்திலே வாசிக்கிறீர்கள். அந்த இரத்தத்தை தெளித்து பிரதிஷ்டை செய்வார்கள், ஆரம்பிப்பார்கள். இதுவே உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் அடையாளமாய் இருக்கிறது. 21, 22ஆம் வசனத்தின்படி கூடாரத்தின் மேலும் தெளிக்கப்பட்டது. கொஞ்சம் குறைய எல்லாமே இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டது. இதை வாசிக்கும் போதெல்லாம் நமது சரீரத்தை நாம் ஒப்பு கொடுத்து யோசித்துக் கொண்டே வாசிக்க வேண்டும். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்ததே. சாயல் தானே இந்த பூமியிலே, இதற்கே இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் பரலோகத்தில் உள்ளவைகளாகிய நம்மை சொல்லுகிறார். பரலோகத்துக்குரியவர்களாகிய இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்படுவது அதிக அவசியம் அல்லவா? நாம் தான் பரலோகத்திலே நித்தியமாய் இருக்க போகிறவர்கள். அந்த பரலோகத்தின் சொந்தக்காரர்கள், பரலோகத்தின் சொத்தாகிய மனிதர்களை அவர் சுத்திகரிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆதலால் அவர் பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார். நமக்காகவே அவர் பிரவேசித்திருக்கிறார். மகா பிரதான ஆசாரியன் வருஷம் ஒரு முறை அந்த மகா பிரதான பரிசுத்த ஸ்தலத்திற்கு நுழைவது போல கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக முதலாவது பரலோக ராஜ்யத்தில் நுழைந்திருக்கிறார். அங்கிருந்து தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்று நமக்கு பிரதிட்சயமாய் நம்மை தரிசனம் கொடுக்கும்படி, நமக்கு தரிசனம் கொடுக்கும்படி அவர் பிரவேசித்திருக்கிறார். பூமியில இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அந்நிய இரத்தத்தோடு பிரவேசிப்பதினாலே அவன் வருஷந்தோறும் பிரவேசிக்க வேண்டியதா இருந்தது. இவரோ தமது சொந்த இரத்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். தேவன் படைக்கும் போது சகல படைப்புகளுக்கும் ஒரு இயற்கை இயக்க விதியை வைத்துதான் படைத்திருக்கிறார். மனிதனுக்கும் இந்த விதி உண்டு. ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதியை கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டு இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒரே தரம் பலியிட்டு அவரை நாம் உணர்ந்து அறிந்து அவர் அடிச்சுவடிகளில் நடந்து அவரோடு ஒப்புரவாகி பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறாராம். அந்த பூரண ரட்சிப்பு எப்பொழுது கிடைக்கும்? அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார், அப்பொழுது கிடைக்கும். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 10ஆம் அதிகாரத்திலே எழுதுகிறார். அந்த பூரண ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் என்னென்ன கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லி 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது தியானிக்கலாம். இந்த உலகத்திலே இருக்கிற எந்தவித படிப்பாயிலும் அந்த படிப்பிலே இருக்கக்கூடிய சாரம்சங்களை கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த மனிதனும் ரட்சிப்பை அடைய முடியும். அறிவு பெருத்து போனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அது அறிமுகம் செய்கிறதாகவே இருக்கும். இந்த உலகமும் அறிவும் அநேக பதில்களை சொன்னாலும் மனித மனம் ஒரு பேதலிப்புக்குள்ளாக திருப்தியற்ற சூழலில் தான் இருக்கிறது. ஆதலால் அறிவியலையும் விஞ்ஞானிகளையும் விஞ்ஞானத்தையும் பின்பற்றுகிறவர்கள் கூட ஒரு மனதிலே வெறுமையை உணர்ந்து ஒரு காலத்திலே கிறிஸ்துவை உணர்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அறிந்து கொள்பவர்கள் இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது ஐயோ என்று மாறிலே அடித்துக் கொள்வார்கள். உணர்ந்தவர்களோ அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு அவரிடத்திலே ஒப்புரவாவார்கள். கடவுள் ஒன்று இல்லை என்று சொல்லுபவர்கள் கூட இல்லை என்பதும் ஒரு விசுவாசத்தினாலே சொல்லுவதுதான், இல்லை என்று நிரூபிக்க முடியாது. இப்படி உலகமே மனிதன் இயக்கம் முழுவதுமே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று நம்மை நடத்துகிறது என்பதை மிக தெளிவாக மனிதர்கள் புரிந்திருக்கிறார்கள். 27ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிப்பது போல மனிதன் ஒரு முறை பிறந்து மரித்து நியாய தீர்ப்பு அடைவது மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று. மறுஜென்ம சித்தாந்தம், புனர்ஜென்ம சித்தாந்தா என்றெல்லாம் ஹிந்து முறைப்படி சொல்லுவார்கள். இந்த பிறவி அந்த பிறவி 7 பிறவி என்று. மரங்களுக்கு கூட 7 பிறவிகள் இல்லை. அதனுடைய விதைகள் தான் அடுத்த மரங்களாக வளர்கிறது. மிருகங்களும் அப்படித்தான், மனிதனும் அப்படித்தான். ஆதலால் பொல்லாத கட்டுக்கதைகளுக்கு அது விசித்திரமாய் இருக்கிறது என்றும் அது கேட்பதற்கு சுவாரஸ்யமாய் இருக்கிறது என்றும் அதற்கு இந்த காலத்து பிள்ளைகள் தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாக அப்படிப்பட்ட செவித்திறன் உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். நமது வாழ்க்கையிலே கிறிஸ்துவை முழுமையாய் நம்புவதன் மூலமாக நமது பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.